ஓஹோ எந்தன் பேபி இந்த படத்தில் கதாநாயகன் அஸ்வின் நிறைய எதிர்பார்ப்புகளோட லவ் பண்ணுவார். அதாவது பொண்ணு அழகாக இருக்கணும், தன்னை புரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கூட சண்டையே போடக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனோட ஒரு பொண்ணை தேடிட்டு இருப்பார். அதே மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிடுவா. 2 பேர் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் கதாநாயகன் அந்த பொண்ணை பார்த்தாரா, மீண்டும் லவ் பண்ணி 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, காதல்னா என்ன அப்படின்னு கதாநாயகனுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் காதல்னா என்ன அப்படின்னு புரியுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் காதலிச்சிருப்பாங்க. சில காதல் கல்யாணத்தில் முடிஞ்சிருக்கும், சில காதல் பிரேக்கப்பில் முடிஞ்சிருக்கும். அப்படி பிரேக்கப் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், ஒரு நல்ல படங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அஸ்வினோட அப்பா ஜாதக பைத்தியங்க. எது எடுத்தாலும் ஜாதகத்தை பார்த்து தான் அந்த வேலையை செய்வார். அப்படி ஒரு நாள் அவர் கவர்மெண்ட்டில் இபி ஆஃபீஸராக இருப்பார். அந்த இபி வேலையவே விட்டுட்டு வந்துடுவார். ஏன்னா அதுக்கு காரணமே ஜாதகம் தான். ஒரு சொந்த தொழில் பண்ணால் தான் குடும்பம் நல்லா இருக்கும், தானும் மேலும் மேலும் பணக்காரன் ஆக முடியும் அப்படிங்குன்னு ஜாதகத்தில் இருக்கிறனால அவர் கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு வந்துடுவார். இதனால் அஸ்வினோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வீட்டில் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அஸ்வினுக்கு இது பிடிக்காது. அந்த சண்டையை நிறுத்துறதுக்காக என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சித்தப்பா கருணாகரன் தேட்டரில் மேனேஜராக இருப்பார். அந்த சித்தப்பாவை கூட்டிகிட்டு அடிக்கடி படத்துக்கு போயிடுவார். படத்தில் லவ் சீன்ஸ் இருக்கிற படமாக பார்த்துக்கிட்டே இருப்பார். தன்னோட மனசுக்குள்ளே லவ் பண்ணுனா வாரணம் ஆயிரம் சூர்யா மாதிரி லவ் பண்ணணும், மின்னலே படம் மாதவன் மாதிரி லவ் பண்ணணும் அப்படின்னு படத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பான். தான் லவ் பண்ணுற பொண்ணு அழகாக இருக்கணும், தன்னை புரிஞ்சுக்கணும், குறிப்பாக தான் கூட சண்டையே போடக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் போட்டிருப்பான். அதே மாதிரி ஸ்கூலில் ஒரு பொண்ணை பார்ப்பான். அந்த பொண்ணு இவனை விட ஏஜில் ஒரு வயசு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அந்த பொண்ணை லவ் பண்ணுவான். அந்த பொண்ணு இவனை விட்டுட்டு போயிடும். ஏன்னா இதில் அந்த பொண்ணு இந்த பையனை யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிடுவான். இதனால் வெக்ஸ் ஆகிடுவான், லவ்வே பண்ண மாட்டான். இவனோட ஸ்கூல் ஃப்ரெண்டு பையனுக்கு கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே ஒரு பொண்ணை பார்ப்பான். அந்த பொண்ணு இவன் நினச்ச மாதிரியே அந்த 3 கேரக்டரும் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கும். அந்த பொண்ணு அஸ்வினை நல்லா பார்த்துக்குவான். திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு இவனை விட்டு பிரிஞ்சு போயிடுவான். இவனை மாதிரி தான் அந்த கதாநாயகிக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த கதாநாயகியோட மாமா இவங்க அம்மாவையும் கதாநாயகியும் அடிமையாக வச்சுருப்பார். இவங்கள சொத்துக்களை பிடுங்கிட்டு ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறதுனால கதாநாயகிக்கு தன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் தன்னை அடிமையாக வச்சுருக்கக்கூடாது, என் கூட சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் கதாநாயகி போட்டிருப்பான். கதாநாயகன் அடிக்கடி நிறைய படம் பார்த்ததுனால அவனுக்கு க்ரியேட்டிவிட்டி மைண்டு அதிகமாக இருக்கும். கதைகளை அழகாக அடுத்தவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுவான். நிறைய கதைகளை சொல்லிகிட்டே வரும்போது கதாநாயகி சொல்லுவான், அஸ்வின் உனக்கு கதை சொல்கிறது நல்லா வருது, நீ கதை நல்லா சொல்கிற, எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிற, எவ்வளோ கஷ்டமான படமாக இருந்தாலும் அந்த கதையை நல்லா சொல்கிற, நீ கண்டிப்பாக டைரக்டர் ஆவேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் கதாநாயகன் அஸ்வினுக்கே புரியுது தனக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்கிறதா. அதே போல் மிஸ்கின் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துக்குவான். அதுக்கு காரணமே அந்த கதாநாயகி தான். கதாநாயகன் அஸ்வின் தன்னோட வாழ்க்கையில் முன்னேறதுக்கு காரணமே அந்த கதாநாயகி தான். ஒரு கட்டத்தில் கதாநாயகியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். கதாநாயகனுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் வான்னு சொல்லும்போது இவன் ஷூட்டிங்கில் இருப்பான், ஃபோனே எடுக்க மாட்டான், என்னன்னு கூட கேட்க மாட்டான். இதனால் கோபமடைஞ்ச கதாநாயகி உடனே இவன் கூட சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. கதாநாயகி சொல்லுவான், நீ என்னோட கஷ்டத்துக்கு கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற, ஃபோனை கூட எடுக்கல, இப்படி என் மேலே அக்கறை இல்லாத நீ என்னை எப்படி நல்லா பார்த்துக்குவ, ஏற்கனவே எங்கள் மாமா எங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறதுனால எங்களுக்குன்னு யாருமே ஆதரவு இல்லை, நீ இருப்பின்னு நினச்சேன், நீயும் இருக்க மாட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிடுவா. கதாநாயகனும் நீ எங்கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, நீ சண்டை போடுறதுனால என்னோடய வாழ்க்கையே நிம்மதி இல்லாமல் போயிடும், எங்கள் அப்பா அம்மா அடிக்கடி சண்டை போடுறாங்க, அதே போல் நீயும் எங்கூட சண்டை போட்டீன்னா நான் எப்படி நல்லா வாழுவேன், கண்டிப்பாக நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிவிடுவான். கதாநாயகன் அஸ்வின் ஒரு படம் எடுக்கிறதுக்காக விஷ்ணு விஷாலை சந்திப்பான். அப்போது தன்னோட கதையவே சொல்லும்போது விஷ்ணு விஷாலுக்கு பிடிச்சி போய் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது பிரேக்கப்போடு நிற்குது சார் அப்படின்னு சொல்லிவிடுவான். விஷ்ணு விஷால், நீ அந்த பொண்ணை மீண்டும் சந்தித்து அதில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கோ,
நீங்கள் சேர்ந்தீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியணும், அப்போ தான் நான் உன்னோட படத்தில் நடிப்பேன், போய் அந்த பொண்ணை பாரு அப்படின்னு சொல்லும்போது கதாநாயகனும் அந்த பொண்ணை போய் சந்திப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா கதாநாயகி இன்னொரு பாய் ஃப்ரெண்டோடு சேர்ந்து இருப்பாள். கதாநாயகியோட பாய் ஃப்ரெண்டு அமெரிக்கா போகிறதுக்காக அவளை யூஸ் பண்ணிக்குவா. இந்த விஷயம் கதாநாயகிக்கு தெரிய வர அவனையும் பிரேக்கப் பண்ணிவிடுவான். இப்படியே கதாநாயகி அவளோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவா, அவனுங்களோட வளர்ச்சிக்காக மட்டுமே சுயநலமாக என்னை லவ் பண்ணுறாங்க, என் மேலே கேரிங் எடுத்து யாருமே லவ் பண்ணுறதில்ல, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கதாநாயகன் அஸ்வின் மீண்டும் அவளை சந்தித்து, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கக்கூடாது, உண்மையான காதல்னா ஒருத்தரை விட்டு கொடுக்கணும், நீ எனக்கு நிறைய விஷயங்களில் விட்டு கொடுத்து போன, அதே மாதிரி நான் உனக்கு ஒரு விஷயத்துக்கு கூட விட்டு கொடுக்காம உங்ககிட்ட அடம் பிடிச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன், இதனால தான் நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, நான் இனிமேல் உனக்காக இருப்பேன், உனக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்குறேன், நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை மாற்றினதையெல்லாம் சொல்லுவான். கதாநாயகியும் கதாநாயகனை ஏற்றுக்குவான். விஷ்ணு விஷால்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்ன உடனே அவனும் படம் நடிக்க ஒத்துக்குவான். இப்படி கதாநாயகன் போல் சில பேர் தான் மட்டுமே காதலிக்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் காதலி எதிர்பார்க்குற விஷயத்த காதலன் செய்யவே மாட்டான். அதே போல் காதலியும் காதலனுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்க மாட்டான். இதனால தான் நிறைய காதல் பிரேக்கப்பில் போய் முடியுது. காதலனோ காதலியோ 2 பேரும் விட்டு கொடுத்தாதான் காதல் சக்ஸஸில் முடியும் அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கிட்ட கதாநாயகன் காதலியோட ஒன்று சேர்ந்துக்கிட்டான். இதே போல் நீங்களும் விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய காதலும் சக்ஸஸில் போய் முடியுங்க. ஓஹோ எந்தன் பேபி இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். நீங்கள் எப்படி லவ் பண்ணணும்னு தெரியலையா, உங்கள் காதலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரியலையா, கண்டிப்பாக ஓஹோ எந்தன் பேபி இந்த படம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். நாம் அடுத்த திரை விமர்சனத்தில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.